மற்றொரு அண்மைச் செய்தி. தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்துவது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். சென்னை திருவேற்காடு பகுதியில் கருமாரியம்மன் கோவில், வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் மற்றும் சென்னை நகரை இணைக்கக்கூடிய முக்கிய சாலைகள் இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த சாலையில் மாடுகள் கட்டுப்பாடுகள் இன்றி சுற்றித் திரிவதால் அதிகமான விபத்துகள் ஏற்படுவதாகவும், சாலையில் செல்லும் பொதுமக்களை மாடுகள் முட்டி பலர் காயமடைந்திருப்பதாக கூறி வழக்கறிஞர் காமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். அதில் திருவேற்காடு பகுதிகளில் சாலைகள் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த திருவேற்காடு நகராட்சி காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ். சுந்தர் மற்றும் நீதிபதி எம். சுதீர்குமார் அமர்வு தமிழகம் முழுவதும் சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கால்நடைத்துறை செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர் ஆகியோர் விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை 3 வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். வினிதா.